ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் 3x3 கியூபு எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் நம்ம 3x3 கியூபை எப்படி சேர்க்கணும்னு பார்க்கலாம். இந்த ஃபார்முலாவில் நம்ம முதல்ல இந்த ஒயிட் இருக்குல்ல, இந்த ஒயிட்டு இந்த ப்ளஸ் சேர்க்கணும். அப்புறமேட்டு இந்த ப்ளஸ்ஸை இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, இந்த எட்ஜஸோட அதோட கலரோட சென்டர் கூட ஓரியன்ட் பண்ணணும். அப்புறமேட்டு தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த கார்னர்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கணும். கரெக்டாக அதை கார்னர்ஸ்லாம் சேர்க்கணும். இப்படி சேர்த்தா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லேயரும் இந்த சென்டரும் கரெக்டாக சேர்ந்துருக்கும். அப்புறமேட்டு இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயர் கார்னர்ஸு, இந்த 4 கார்னர்ஸ் தான் இது. இந்த பீஸ் சொல்கிறேன், இந்த பீஸ் அப்புறம் இந்த பீஸ், இதையும் சேர்க்கணும். அது இதையும் சேர்த்தா நம்மளுக்கு செகண்ட் லேயர் கம்ப்ளீட் ஆகிடும். அப்புறம் இப்போ டியூப்பை அப்போ திருப்பி வச்சுட்டு நம்ம ஒயிட் ப்ளஸ் சேர்த்தோம்ல, அதே மாதிரி இந்த ப்ளஸ் சேர்க்கணும். அப்புறமேட்டு இது கூட ஓரியன்ட் பண்ணணும் இந்த எட்ஜஸ் எல்லாம். அப்புறமேட்டு லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த கார்னர்ஸை சேர்க்கணும். இந்த 4 கார்னர்ஸ், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர் சேர்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். ஸோ நீங்கள் ஈஸியாக சேர்க்கலாம். இது ரொம்ப பிகினர்ஸோட மெத்தட் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ராம்பிளுக்கு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்க்ராம்பிள் போடும் நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஒயிட்டோட ப்ளஸ் இருக்குல்ல, இந்த ஒயிட் ப்ளஸ்ஸை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு கலர் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இது கீழே இருந்ததுனால ஈஸியாக இப்படி சேர்த்துட்டேன். அப்புறமேட்டு இங்கே ஒரு பீஸ் இருக்குது, ஒயிட்டும் ப்ளூவும். ஓகே, ஸோ அதையும் சேர்த்துடலாம். அப்போ இப்போ இங்கே பாருங்கள், இருக்கிற இடத்துலேயே ஒன்று ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அதை வெளியே எடுத்துட்டு அந்த பீஸை வெளியே இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா, இங்கே வந்துடும் இந்த பீஸு. அப்புறமேட்டு இதை திருப்பணும். இதை டோட்டலாக இப்படி திருப்பிட்டு பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கீழே இறக்கிடணும். கீழே இறக்குனா இந்த பீஸ் போயிடும். கீழே இறக்குன உடனே இந்த பீஸை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட்டு ப்ளஸ்ஸு நம்ம சேர்த்துட்டோம். ஒயிட் ப்ளஸ் சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கார்னர்ஸோட கலரெல்லாம் ஓரியன்ட் பண்ணணும். இந்த எட்ஜு இதெல்லாம் ஓரியன்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஓரியன்ட் பண்ணலாம். ஏற்கனவே எனக்கு ஒரு எட்ஜு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது நான் க்ரீன் கரெக்டாக ஆகிருக்கு. ஸோ நான் ஆரஞ்சு ஒயிட்டையும் இப்போ சேர்க்க போகிறேன். ஆரஞ்சு ஒயிட் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற பீஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இதை இங்கே சேர்க்கணும். என்ன பண்ணணும்னா, முதல்ல வெளியே எடுக்கணும். இங்கே இருக்கிற பீஸை முதல்ல வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அப்புறம் ரொட்டேட் பண்ணணும். எங்கே சேர்க்கணுமோ அங்கே ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த பீஸை இன்சர்ட் பண்ணால் பாருங்கள், இந்த பீஸ் வெளில வந்துடும். இந்த பீஸ் வெளில வந்துட்டா இந்த பீஸ் எங்கே ஜாயின் பண்ணணும், இந்த பீஸ் எங்கே ரெட் அண்ட் ஒயிட், அது எங்கே இருக்குது, இங்கே சேர்க்கணும். இங்கே இருக்கிற பீஸை இங்கே சேர்க்கணும். அதே மாதிரி தான் திருப்பிட்டு சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பீஸை இங்கே இருக்கணும். ஸோ இது இங்கே இருக்குது. ஸோ நார்மலாக சேர்த்துற மாதிரி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒயிட் ப்ளஸ் சேர்த்துட்டோம். அப்புறம் கார்னர் மட்டும்தான் இருக்குது. கார்னரையும் சேர்த்தா ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சிடும். கார்னர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரஞ்சு க்ரீனு, இப்போ ஆரஞ்சு க்ரீனு ஒயிட்டு, அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இருக்குது, ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு க்ரீன் இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கே சேர்க்கணும். இங்கே இருக்கிற பீஸை இங்கே சேர்க்கணும். ஸோ கரெக்டாக எங்கே சேர்க்கணுமோ அது கீழே கொண்டு வந்துட்டு சேர்த்துடலாம். கரெக்டாக கீழே கொண்டு வந்துட்டு சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், திரும்பி வந்திருக்கா. இது இங்கே தான் இருக்கணும் இந்த பீஸை, ஆனால் திரும்பி வந்திருக்கு. திரும்பி
வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா திருப்பி வெளியே எடுத்துட்டு கீழே இறக்கிடணும். கீழே இறக்கிட்டு திருப்பி சேர்த்து மேலே ஏற்றி திருப்பி கீழே இறக்கினா ஒன்றா சேர்ந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் சொல்லி கட்டுறேன். அடுத்து இருக்குது இங்கே பாருங்கள், அதேதான் இந்த பீஸு திருப்பி இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணணும்னா வெளியே எடுத்துட்டு கீழே இறக்கி சேர்த்துட்டு மேலே ஏற்றி திருப்பி இருக்குன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேர்ந்துடும். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வெளியே எடுத்துட்டு கீழே இறக்கி திருப்பி சேர்த்து திருப்பி மேலே ஏற்றி கீழே இறக்கி திருப்பி கீழே இறக்கிக்கோங்க. திருப்பி மேலே ஏற்றி இப்போ சேர்ற வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சேர்ந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. அது எங்கேன்னு பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், ஒயிட்டு ரெட்டு க்ரீனு. அது இங்கே வரணும். இங்கே இருக்கிற பீஸ் இங்கே வரணும். ஸோ அதுக்கு நேராக கொண்டு போயிட்டு டேரெக்டாக கீழே இறக்கி பாருங்கள் சேர்த்துட்டோம். ஆனால் இது கலஞ்சிருச்சு. ஸோ இதை வெளியே எடுத்துட்டு வழியை விட்டு வெளியே எடுத்துட்டு கீழே இருக்கிறத மேலே ஏற்றி சேர்த்தாதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் லேயரும் சென்டரும் ஓரியன்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போ செகண்ட் லேயர் சேர்க்க போகிறோம். இப்போ முதல்ல நம்ம ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் பீஸ் சேர்க்க போகிறோம். ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக க்ரீன் கூட சேர்க்கணும். பாருங்கள், இங்கே நல்ல ஈஸியாக சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இங்கே இருக்கிற பீஸை இங்கே கொண்டு போகணும். ஸோ என்ன பண்ணணும்னா எங்கே சேர்க்கணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடை இந்த பீஸை கொண்டு போயிட்டு நாங்கள் இங்கே தான் சேர்க்கணும். இங்கே இருக்கிற பீஸ் இங்கே தான் சேர்க்கணும். ஸோ இந்த லேயரை வெளியே எடுத்துட்டு நாம் இது கூடவே கொண்டு போயிடணும். ஆப்போசிட் சைடில் இந்த பீஸ் கூடவே திருப்பி இந்த பீஸை மேலே எடுத்துகிட்டு போயிடணும். மேலே சேர்த்த பீஸை வெளியே எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக எங்கே சேர்க்கணும் அது கொண்டு வந்து நம்ம இப்படி தான் சேர்த்தோம், இப்படி தான் வெளியே எடுத்தோம். இப்போ நம்ம இப்படி சேர்க்க போகிறோம். இந்த லேயர் இப்படி தான் வெளியே எடுத்தோம். இப்போ நம்ம இப்படி சேர்க்க போகிறோம். பாருங்கள், இது இப்படி எடுத்துட்டு இப்படி சேர்த்தா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் பீஸ் வந்துடுச்சா? இன்னொரு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பீஸ் சேர்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். ப்ளூ அண்ட் ஆரஞ்சு சேர்க்கலாம். ப்ளூ அண்ட் ஆரஞ்சு இங்கே இருக்குது பாருங்கள். ப்ளூ கூட சேர்த்துட்டு கலரோட கலர் சேர்த்துட்டு இதை இங்கே சேர்க்கணும். நம்ம இந்த பீஸை இங்கே சேர்க்கணும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் சைடில் கொண்டு போய் இங்கே தான் சேர்க்கணும். ஸோ இந்த லேயரை வெளியே எடுத்துகிட்டு வந்து திருப்பி இந்த பீஸ் கூடவே இதை கொண்டு போய் திருப்பி மேலே சேர்த்துக்கணும். மேலே சேர்த்த உடனே இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த பீஸுக்கு நேராகவே கொண்டு வரணும். பாருங்கள், சேர்க்க வேண்டிய இடத்துக்கு நேராகவே கொண்டு வந்துட்டேன். இப்படி தான் நம்ம கலைச்சோம். ஸோ அதே மாதிரி இப்படி சேர்க்க போகிறோம். இந்த லேயரை வெளியே எடுத்துட்டு பாருங்கள், இப்படி சேர்த்தா பாருங்கள் ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் சேர்ந்துருச்சு. நெக்ஸ்ட்டு க்ரீன் அண்ட் ரெட் சேர்க்கலாமா? க்ரீன் அண்ட் ரெட் பாருங்கள், இந்த பீஸ் வந்து இங்கே மாட்டிக்கிச்சு. ஸோ இதை வெளியே எடுக்கணும். வெளியே இருக்கிறதுக்கு அதே தான், இங்கே தான் வெளியே இருக்கணும். ஸோ வெளியே இருக்கிறதுக்கு இதை கீழே இறக்கி ஆப்போசிட் சைடு மேலே ஏற்றி திருப்பி நேராக கொண்டு வந்து இந்த சைடில் சேர்க்கணும். இந்த சைடில் சேர்த்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெளியே வந்திருக்கும். இப்போ நாம் க்ரீன் அண்ட் ரெட் அவ்வளோதான், அது மட்டும்தான் சேர்க்கணும். க்ரீன் ரெட் இங்கே இருக்குது. க்ரீன் ரெட் ஸோ கலர் மேட்ச் பண்ணி ஆப்போசிட் சைடு எங்கே சேர்க்கணுமோ அந்த லேயர், அப்புறம் அதே அந்த சைட்லேயே கொண்டு போயிட்டு மேலே ஏற்றி திருப்பி சேர்க்குறதுக்கு கரெக்டாக கீழே கொண்டு வந்து ஸோ இப்படி கலெக்ஷன்னால நான் இப்படி சேர்க்க போகிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் லேயர் ஃபுல்லாகவே சால்வ் ஆயிடுச்சு. பாருங்கள், செகண்ட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எல்லோ ப்ளஸ் சேர்க்கணும். எல்லோ ப்ளஸ் எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. ஸோ
ஏதோ ஒரு கலர் இங்கே எதுவுமே ஜாயின் ஆகும், எனக்கு எதுவுமே சேரல. உங்களுக்கு ஏதோ சேர்ந்துருச்சுன்னா ஒன்று ஃபுல்லாக ஒரு லைன் மாதிரி சேர்ந்துருக்கும், எல்லோ. இங்கே ஒரு எல்லோ, இங்கே ஒரு எல்லோ பீஸ் இருந்திருக்கும் லைன் மாதிரி கரெக்டாக. இல்லைன்னா எல்லு மாதிரி இருக்கும், இன்வெர்டட் எல்லு. இங்கே ஒரு பீஸு, இங்கே ஒரு பீஸ் சேர்ந்துருக்கும். ஸோ அது எப்படிங்கிறதுக்கு நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ எனக்கு எதுவுமே சேரலை. ஸோ எங்கே வேணா வச்சு செய்யலாண்டு. ஸோ என்ன பண்ணணும்னா, எங்கேயுமே சேரல. ஸோ 20 சைடு எடுத்துக்கிட்டேன் நான். ஒயிட்டை மேலே எடுத்துட்டோமா. ஸோ நம்ம லெஃப்ட் சைடு நான் இது பண்ணணும். லெஃப்ட் சைடு திருப்பி இதுக்கு பின்னாடி. ஸோ இதை வெளியே எடுத்துட்டு மறுபடியும் இதை சேர்க்கணும். மறுபடியும் சேர்த்துட்டு இது சேர்த்த அப்புறம் இதை சேர்க்கணும். இப்படி சேர்க்கக்கூடாது நீங்கள். ஸோ இதை சேர்க்கணும். இதை சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள், லைன் மாதிரி வந்திருக்கும். இங்கே ரெண்டு பீஸ், இங்கே ரெண்டு பீஸ் லைன் மாதிரி வந்திருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது, ரெட் அண்ட் ஆரஞ்சு. இங்கே இருக்குது ஆரஞ்சு கூட சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு கூட சேர்த்துட்டு லைன் மாதிரி வந்திருக்கும். அடுத்தது இன்வெர்டட் எல், இங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸ் வந்திருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே தான் ஒயிட்டை மேலே ஏற்றி இப்போ லெஃப்ட் சைட் கொண்டு வந்து பின்னாடி இருக்கிற பீஸை எடுத்து இதை சேர்த்து இதுக்கு உள்ளே கொண்டு போய் தான் இன்வெர்டட் எல் மாதிரி வந்திருக்கும். இதுக்கப்புறம் இன்னும் ஒரே தடவை இதையே செஞ்சால் நீங்கள் ப்ளஸ் ஏற்றலாம். ஸோ இதை செய்யுங்க. சொன்ன மாதிரி ஆப்போசிட் சைட் சேர்த்து இதே சேர்த்தா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி. இப்போ நம்ம இந்த கலர் மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த கலரும் மேட்ச் ஆகல. ஸோ இது எப்படி சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சில டைம் உங்களுக்கு ஒரே ஒரு கலர் மட்டும் மேட்ச் ஆகிருக்கும். அப்படி செஞ்சால் அப்படியே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ நீங்கள் சேர்ந்துருக்க கலரை லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு சேராத கலரை ரைட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ சேர்ந்துருச்சா, இந்த 2 கலர் சேர்ந்துருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வச்சுட்டு சேராத கலர் ரைட் சைடு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒயிட்டை மேலே எடுத்துகிட்டு 2 தடவை ரொட்டேட் பண்ணணும். 1 2, அப்புறம் அது கீழே இறக்கி திருப்பி மறுபடி சேர்க்கறதுக்கு இது கொண்டு வந்து பிரிச்சரை கொண்டு வந்து இப்போ நம்ம சேர்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எல்லா கலருமே இப்போ சேர்ந்துருக்கும் பாருங்கள். ப்ளூ, ஆரஞ்சு, ரெட்டு கூட ரெட்டு, க்ரீன் கூட க்ரீனு, எல்லாமே சேர்ந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு கலர் மட்டும் சேர்ந்துருச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரே ஒரு கலர் மட்டும் சேர்ந்துருச்சுன்னா இப்போ நான் என்ன மெத்தட் சொன்னனோ அதே மெத்தடில் இப்படி செய்யணும். சேர்ந்துருக்க கலரில் வச்சு செய்யணும். அப்படி செஞ்சால் 2 கலர் சேர்ந்துருக்கும். 2 கலர் சேர்ந்து அப்புறம் இதை லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு சேராத கலர் ரைட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஃபார்முலா செய்யலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 4 கார்னர்ஸாக சேர்க்கணும். இப்போ ஒயிட் ப்ளஸ் சேர்த்ததுக்கப்புறம் இந்த 4 கார்னர்ஸையும் சேர்க்கணும். ஸோ அதை எப்படி சேர்க்கணும்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மெத்தடில் என்ன செய்யலான்னா, இங்கே சப்போஸ் நான் சொல்கிறேன், சப்போஸ் இங்கே சேர வேண்டிய பீஸ் உங்களுக்கு இங்கே இருந்துச்சுன்னா சேர்க்கலாம். அதுதான் இந்த ஃபார்முலா. இங்கே இருக்கிற பீஸை இங்கே கொண்டு வரணும். அதுதான் இங்கே ஃபார்முலா. இங்கே இருக்கிற பீஸ் இங்கே சேர்க்கலாம். இதுதான் ஃபார்முலா. பாருங்கள், எனக்கு க்ரீன், ஆரஞ்ச் அண்ட் எல்லோ பீஸ் வேணும். அது எங்கே இருக்குன்னா ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள். க்ரீன், ஆரஞ்ச், எல்லோ இங்கே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இங்கே இருக்கிற பீஸ் இங்கே சேர்க்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எப்படி சேரணும், நம்மளுக்கு ரைட் சைடு தான் சேரணும். இங்கே இருக்கிற பீஸ் ரைட் சைடில் சேரணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும்னா, முதல்ல நம்ம ரைட்டை மேலே ஏற்றி ஸோ இதை திருப்பி இங்கே கொண்டு வந்துட்டா அப்புறம் திருப்பி இந்த ஒயிட்டை மேலே ஏற்றணும். இந்த ஒயிட்டை மேலே ஏற்றினா பாருங்கள் ஃப்ரெண்ட், உங்களுக்கு சேர்ந்துருக்கும். ஸோ
மேட்ச் பண்ணி கொண்டு வந்துடுங்க. கீழே இறக்கி திருப்பி கீழே இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை. உங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு இப்போ பாருங்கள், ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் எல்லோ. இங்கே பாருங்கள், ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் எல்லோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பீஸ் இங்கே சேர்க்கணும். என்ன சைடு? ரைட் சைடு சேரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா ரைட் சைடை மேலே ஏற்றி நம்மளுக்கு கிளாக் வைஸாக லெஃப்ட் சைடு வேணும்னா கிளாக் வைஸாக சேர்க்கணும். ரைட் சைடு வேணும்னா ஆன்டி கிளாக் வைஸாக சேர்க்கணும். ஸோ அதை எப்படி சேர்க்கணும்னா ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணி இங்கே இருக்கிற பீஸை மேலே ஏற்றி ஸோ இதை சேர்த்து ஒயிட்டை சேர்த்து கீழே இறக்கி திருப்பி இந்த ஒயிட்டையும் சேர்த்து கீழே இருக்குன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. பாருங்கள் இன்னும் கரெக்டாக சேர்ந்துருக்கு பாருங்கள் இந்த பீஸ். ஆனால் என்ன ரொட்டேட் ஆகிருக்கு, 2 பீஸ் ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி சேர்க்கணுன்னா அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லோவை கீழே இறக்கணும். இந்த எல்லோவை கீழே இறக்கி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போய் மேலே ஏற்றி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், அதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். நீங்கள் பாருங்கள் சேர்ந்துருச்சா? அப்புறமேட்டு இந்த பீஸ் இப்படி திருப்பி போகாமல் நீங்கள் இங்கே கொண்டு வரணும். சேர வேண்டிய பீஸை அதே பொசிஷனுக்கு கொண்டு வந்து கீழே இறக்கி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், மேலே ஏற்றி லெஃப்ட் டு ரைட், கீழே இறக்கி ரைட் டு லெஃப்ட், மேலே ஏற்றி லெஃப்ட் டு ரைட், அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சேர வரைக்கும் நீங்கள் இந்த ஃபார்முலா செஞ்சால் சேர்ந்துடும். அப்புறமேட்டு நீங்கள் சென்டரை மட்டும் கரெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சென்டரை கரெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 3 into 3 கியூப் சேர்த்துட்டீங்க.